இப்படி தலை தெறிக்க ஓடுறீங்க? அது வாங்க, பட்டாசு சத்தம் கேட்டு பட்டியில கட்டி வச்சிருந்த மாடு பக்கியா பறந்து ஓடிடுச்சுங்க. அது பிடிக்கதாங்க போறேங்க. அச்சச்சோ, மாட்டை புடிச்சிட்டீங்களா? மாட்டை ஒரு வழியா இப்ப புடிச்சிட்டாங்க. எப்படியும் தீபாவளி முடியற வரைக்கும் மாடு ஓடிட்டு தான் இருக்கும். இந்த தீபாவளி சத்தமா இல்லாம சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்குங்க. ஓ, பட்டாசே வெடிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல வரலீங்க. அதிகம் சத்தம் தரக்கூடிய பட்டாசை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றேங்க. குழந்தைங்க, வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், ஆடுங்க, மாடுங்க, பறவைங்க இவங்க எல்லாருமே பயந்து போயிருப்பாங்க. அப்ப பட்டாசு பிரியர்கள்லாம் என்ன செய்யறது? அவங்க எல்லாம் ஒலி கம்மியாவும் ஒலி அதிகமாவும் இருக்கக்கூடிய பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த பூமி மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க. கடவுளால் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தங்க. மற்ற உயிரினங்களை கஷ்டப்படுத்தாத, சத்தம் இல்லாத பட்டாசு வெடிங்கன்னு தாங்க சொல்றேன். சிந்தித்து செயல்படுங்கள். என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Download ShareChat.